ஒரு கடைக்கு போயிட்டு கிரில் சாப்பிட்றதா தந்தூரி சாப்பிட்றதான்ற கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? இது 2த்தையும் சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு என்ன ஆகணும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களா? அதோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப காமனாக அரேபியன் ஃபுட்டுன்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயமாயிடுச்சு. அரேபியன் ஃபுட்லேயே வந்து இந்த கிரில், தந்தூரி, மயோனீஸ், அப்புறம் வந்து குபூஸ் இந்த மாதிரி விஷயத்த நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றாங்க. இது கூடவே நிறைய பேர் வந்து ஷவர்மா அப்படின்ற அந்த விதம் ஆஃப் சாப்பாடையும் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிரில், தந்தூரி, ஷவர்மா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி, இந்த மாதிரியான உணவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹெல்த் ஹசார்டே இருக்குது. முக்கியமாக நீங்கள் கிரில், தந்தூரி மற்றும் ஷவர்மா சாப்பிட்டீங்கன்னா இந்த 3 ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஆன் புரோட்டீன் ஃபுட்ஸை சாப்பிட்றதுனால நீங்கள் இதை தொடர்ந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷனில் நிறைய இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, இதுக்கு நீங்கள் தொட்டுக்கக்கூடிய மயோனீஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் வெறும் ஃபேட்டு. அண்ட் அதை சுத்தமான விதத்தில் தயாரிக்கலை அப்படின்னா அது வந்து உங்கள் உடம்புக்கு பெரிய தீங்கு வந்து விளைவிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ரெண்டாவது, இதோட ஹைஜீன் ஃபேக்டர். இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி கேட்குறது வந்து ஒரு கிரில் சாப்பிட்டா அந்த சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்க மாட்டேங்குது, அதில் மசாலா தடவுன அந்த ஃபீலிங்கே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா நிறைய இடங்களில் சரியான விதத்தில் அதை ப்ராசஸ் பண்ணுறதும் இல்லை, சரியான விதத்தில் குக் பண்ணுறதும் இல்லை, சரியான விதத்தில் கோழிகளை எப்படி இறைச்சியாக வாங்கணும் அப்படின்ற அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸே சரியாக இல்லை. நம்ம ஆங்காங்கே வந்து ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் போகும்போதோ இல்லை நிறைய ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து சில கடைகளில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது, இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நமக்கு வந்து தெரிய வருது இதெல்லாம் வந்து கெட்டுப்போன கோழி அப்படின்னு. கோழியோட தரத்தை பொறுத்து தான் இந்த கிரில்ன்றது, அந்த மசாலான்றது அதோடைய டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தும். அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நல்ல விதத்தில் நல்ல இறைச்சியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சத்து வந்து சேரும். நல்ல இறைச்சியாக இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் உடம்புக்கு பெரிய பாதகத்தை வந்து கொடுக்கும். ஸோ 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷவர்மாவோ இல்லை கிரில்லோ இல்லை தந்தூரியோ இதை நீங்கள் சாப்பிடும்போது தொடர்ந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் சாப்பிட்றதுனால இதில் சேர்த்துருக்கக்கூடிய ஆயிலோ மசாலாவோ இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி இதை குக் பண்ணுற விதமோ இது எதுவுமே ஹெல்த்தியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள் லைக் கேன்சர் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது கூடவே உங்கள் உடம்புக்கு அஜீரண கோளாறாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு நெஞ்செரிச்சலாக இருக்கட்டும், இல்லை உங்கள் உடம்புல வந்து வெறும் புரோட்டீன் சேர்த்துக்கிறேன்ற பேரில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஹீட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை அங்கங்கே கட்டிகள் வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப காமனாகவே பார்க்கப்படுது. ஸோ அடுத்த வாட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது ஹைஜீனாக இருக்கா, க்ளீனாக இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. மறக்காமல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நவனி. டாடா பை பை, டேக் கேர்.